வணக்க மக்களே, இது ஒரு குடும்ப சண்டைங்க, அது சரியாகிவிட்டது என்று அஜிதா விவகாரம் குறித்த கேள்விக்கு தவேக நிர்வாகி பதிலளிக்கிறாங்க. பாருங்க. தொடர்ச்சியா பலகிட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாயிட்டு வருது. இப்போ அஜிதா மேடம் அந்த இஷ்யூ பார்த்துருக்கோம். உங்க கட்சி விஷயத்தையும் உங்களால சமாளிக்க முடியாத போதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா அதுக்கே உங்களுக்கு நேரம் அதிகமா செலவிடும் போது நீங்க எப்படி மக்கள் அதாவது குடும்ப பிரச்சனைங்க, அதாவது பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு விட்டது. ஏன் அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் கட்சியில சண்டையே வரலையா? அப்பெல்லாம் யாருமே இதை பத்தி பேசவே இல்லையே. இன்று வரைக்கும் திமுக போட்டி சண்டைகள் நடந்து கொண்டு தானே இருக்கு. அதிமுக போட்டி சண்டைகள் நடந்து கொண்டு பல பிரிவா பிரிஞ்சிருக்கு. காங்கிரஸ்ல போட்டி சண்டைகள் இருக்கு, பிஜேபியில போட்டி சண்டைகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு குடும்பம். உண்மையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு தேடி தேடி அங்கீகாரத்தை செய்வர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இப்ப நான் கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கேன்னா நான் ஒரு சாதாரண பாமர குடும்பத்தை சார்ந்தவன். இதை மாவட்ட செயலாளராக அண்ணன் குமார் அவர்கள் இருக்காங்க. சாதாரண ஒரு பாமர குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு பூக்கடையை வைத்து நடத்தக்கூடியவர் தான். இன்று அவர் மாவட்ட செயலாளராக இருக்கார், நான் ஒரு மாநில நிர்வாகியாக இருக்கிறேன். கட்சியில மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் பாத்தீங்கன்னா பாமர குடும்பத்தை சார்ந்தவர்களா. பாமரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அருமையா சொல்லிட்டீங்க. இங்க 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பாமரர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் கட்சி திமுக, பாமரர் கட்சி தவேக. அதனால அது ஒரு குடும்ப பிரச்சனை, அது சரி செய்யப்பட்டு விட்டது. உழைப்புக்கேற்ற உண்மையான ஒரு அங்கீகாரத்தை தலைவர் அவர்கள் தேடி குடிப்பார். உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு உரிய நேரத்தில் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்படும். பண்ணையார் கட்சி திமுக, பாமரர் கட்சி தவேக. சூப்பரண்ணா.